வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நம்முடைய நீட் கெமிஸ்ட்ரி 360 பகுதியில முந்தைய நீட் கெமிஸ்ட்ரி வினாக்கள ஒன்றா பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த அடிப்படையில நம்ம இன்னைக்கு ஒரு கேள்வி பற்றி பார்க்க போறோம். இந்த கேள்வி வந்து ஒரு அணைவுச் சேர்மம் பற்றிய கேள்வி. அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய கேள்விக்குள்ள போகலாம். இக்கேள்வியானது நீட் 2025ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி நமக்கு வந்து ஒரு 5 நிக்கல் பேஸ்டு அணைவுச் சேர்மம், அதாவது நிக்கல் பேஸ்டு காம்ப்ளெக்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இந்த கொடுக்கப்பட்ட நிக்கல் பேஸ்டு காம்ப்ளெக்ஸ்ல எதெல்லாம் வந்து பாராக்காந்த தன்மை கொண்டவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா, கீழ வந்து 4 ஆப்ஷன் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. அதுல எது சரியான ஆப்ஷன் சொல்லி நம்ம தேர்ந்தெடுக்கணும். இந்த கேள்விய வந்து தீர்க்கிறதுக்கு வந்து 2 வகையில நம்ம சால்வ் பண்ணலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விபி தியரி, அதாவது இணை திற பிணைப்பு கொள்கை கொண்டு நம்ம இந்த கேள்விய சால்வ் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா, கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி, அதாவது படிக புலக் கொள்கை. இந்த 2 வகையில நம்ம இந்த கேள்விய வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். இங்க நம்ம பார்க்க போறது இணை திற பிணைப்பு கொள்கை, அதாவது விபி தியரிய வச்சு எப்படி இந்த கேள்விய சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இணை திற பிணைப்பு கொள்கையின்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கேள்விய தீர்க்கிறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னா, நிக்கலோட எலக்ட்ரானிக் அமைப்பு வந்து நமக்கு தேவை. அதாவது நிக்கலோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து நமக்கு தேவை. இன்னும் குறிப்பா சொல்லப்போனோம் அப்படின்னா, வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு வந்து நமக்கு தேவை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நிக்கல் வந்து ஒரு அணைவுச் சேர்மத்த உருவாக்கப் போகுது அப்படின்னா, நிக்கலோட ஆக்சிஜனேற்ற எண், அதாவது நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து மாறும். அதாவது ஆக்சிஜனேற்ற எண் வந்து ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸுக்கும் மாறும். அதாவது எந்த ஈனி வந்து நிக்கலோட சேர்ந்திருக்கோ, அதை பொறுத்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நமக்கு மாறும். அப்ப ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நமக்கு தேவை. அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய லிகாண்ட், அதாவது ஈனி வந்து வலிமையான ஈனியா அல்லது வலிமை குறைந்த ஈனியா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த கேள்விய நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். சரி, முதல்ல நிக்கலோட எலக்ட்ரானிக் அமைப்பு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் நிக்கலோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஆர்கன் 3D8 4s2. இது வந்து நிக்கல் 0வோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ அதோட வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, 3D8 4s2வா இருக்கு. சரி, இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸா போயி, அது பாராமேக்னெட்டிக்கா இல்ல டயாமேக்னெட்டிக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, நிக்கல் Cl4 2- நமக்கு குடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் நிக்கலுக்கு. ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன். என்னென்ன ஈனிகள் சேர்ந்திருக்கோ அதை பொறுத்து நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து மாறும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப ஆக்சிஜனேற்ற எண்ணை தான் முதல்ல கண்டுபிடிக்கணும். இங்க குடுத்திருக்கக்கூடிய லிகாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எதிர் அயனி ஈனி வந்து குடுத்திருக்காங்க. அப்ப எதிர் அயனி ஈனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குளோரின் வந்து -1 சார்ஜ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். ஏற்கனவே வெளியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2- வந்து வெளியே இருக்கு. அப்ப நமக்கு தெரியாத ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதாவது நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நமக்கு தெரியாது. அதுக்கு X அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். X 4 குளோரின் ஆட்டம் இருக்கு. ஒவ்வொரு குளோரின் ஆட்டமும் -1 வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். வெளியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2- இருக்கு. அப்ப -2 போட்டுக்கிறோம். இத நம்ம சால்வ் பண்ணலாம். நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, X - 4 -2 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இப்ப இந்த -4 இந்த பக்கம் நம்ம நகர்த்தணும் அப்படின்னா, அது +2வா மாறிடும். அப்ப X = 4 - 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஃபைனலா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, X = 2ன்னு கிடைக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா, நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ்ல 2+. அதாவது நிக்கலோட ஆக்சிஜனேற்ற எண் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2+ஆ இருக்கு. அப்ப என்ன ஆகும்? நிக்கலோட நிக்கல் 2வோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3D8 ஆக இருக்கும். அதாவது 2 எலக்ட்ரான்கள நிக்கல் 0ல இருந்து குறைச்சிட்டோம் அப்படின்னா, நிக்கல் 2வோட எலக்ட்ரான் அமைப்பு வந்து நமக்கு கிடைச்சிரும். அதோட வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு என்ன? 3D8. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்? நமக்கு கொடுக்கப்பட்ட ஈனி வந்து வலிமை மிகுந்த ஈனியா அல்லது வலிமை குறைந்த ஈனியான்னு பார்க்கணும். அதாவது ஸ்ட்ராங் ஃபீல்ட் ஆர் வீக் ஃபீல்ட் லிகாண்டா அப்படிங்கிறத பார்க்கணும்.
ஸோ குளோரின் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீக் ஃபீல்டு லிகாண்ட், அதாவது ஒரு வலிமை குறைந்த ஈனி. ஸோ வலிமை குறைந்த ஈனியாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே இணையாக்கல் நடைபெறாது, அதாவது பேரிங் அப் நடக்காது. ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா 3d8, அதாவது 3d ஆர்பிட்டாலில் 8 எலக்ட்ரான்கள் இருக்குது, 5 டி ஆர்பிட்டால்ஸ் வந்து நமக்கு இருக்குது, 8 எலக்ட்ரான்கள் இருக்குது. இது வந்து ஒரு வலிமை குறைந்த ஈனி. அப்போ இங்கே வந்து பேரிங் அப் நடக்காது. அப்போ ஒவ்வொரு ஆர்பிட்டால்லையும் ஒவ்வொரு எலக்ட்ரான் முன்னாடி போட்டுக்கோங்க. போட்டிங்க அப்படின்னா 5 எலக்ட்ரான் வந்து நம்ம போட்டாச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய 3 எலக்ட்ரான்கள் வந்து பேரிங்க்கு போகும். இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அன்பேர்டு எலக்ட்ரான் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. அதாவது தனித்த எலக்ட்ரான்கள் வந்து 2 இருக்குது. அப்போ தனித்த எலக்ட்ரான்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த அணைவுச் சேர்மம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாரா மேக்னெட்டிக், அதாவது பாரா காந்த தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது வந்து எது? பாரா காந்த தன்மை கொண்ட அணைவுச் சேர்மம். இப்போ வந்து கேஸ் பிக்கு போகலாம். கேஸ் பியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிக்கல் CO4 வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம என்ன பார்க்கணும்? நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதாவது ஆக்சிஜனேற்ற எண் வந்து நம்ம பார்க்கணும். இங்கே CO வந்து ஒரு நடுநிலை ஈனி அப்படின்னா அது எந்தவித சார்ஜும் அதுக்கு இல்லை, வெளியும் எந்த சார்ஜும் கொடுக்கல. அப்போ நிக்கலோட ஆக்சிஜனேற்ற எண் பார்த்தோம் அப்படின்னா நிக்கல் 0. ஸோ நிக்கல் 0வோட எலக்ட்ரான் அமைப்பு இங்கே இருக்குது. அதோட வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 3d8 4s2. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஈனி வந்து வலிமை மிகுந்த ஈனியா அல்லது வலிமை குறைந்த ஈனியா அப்படிங்கிறத பார்க்கணும். CO வந்து ஒரு வலிமை மிகுந்த ஈனி. அப்போ வலிமையான ஈனினா என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு பேரிங் அப் ஆகும், அதாவது எலக்ட்ரான்கள் இணையாக்கம் நடைபெறும். ஸோ நமக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய நிக்கல் 0வோட எலக்ட்ரான் அமைப்பு என்ன? 3d8 4s2. இது வலிமையான ஈனி. அப்போ உங்களுக்கு பேரிங் அப் ஆகும். ஸோ பேரிங் அப் ஆகிறப்ப எஸ் ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானும் டி ஆர்பிட்டாலுக்கு நகரும். அப்படி நகர்ந்துச்சு அப்படின்னா 3d10 ஆக மாறிடும். இப்போ டி ஆர்பிட்டாலை நம்ம வரைஞ்சிக்கலாம். 5 டி ஆர்பிட்டால் இருக்குது. நமக்கு டி ஆர்பிட்டாலில் 10 எலக்ட்ரான்கள் இருக்குது. இது வலிமையான ஈனி அப்படிங்கிறதுனால முதல்ல ஃபில்லப் ஆகிறப்ப இருந்தே நமக்கு பேரிங் அப் ஆயிரும். ஸோ இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே 2, இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே 2 எலக்ட்ரான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தனித்த எலக்ட்ரான்களே இங்கு இல்லை. அப்போ நோ அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். அப்போ இந்த அணைவுச் சேர்மம் வந்து ஒரு டயா காந்த தன்மை கொண்டது, அதாவது டயா மேக்னெட்டிக். அடுத்து கேஸ் சிக்கு போகலாம். கேஸ் சி வந்து நிக்கல் CN4 2- கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ சயனைடு லிகாண்ட் வந்து ஒரு எதிர் அயனி ஈனி. ஒவ்வொரு சயனைடு அயானும் -1 வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2- வந்து இருக்குது. அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் நிக்கல் ஈக்குவல் டு எக்ஸ். ஏன்னா நிக்கலுக்கு வந்து நமக்கு தெரியாத ஆக்சிடேஷன் ஸ்டேட், அப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 4 சயனைடு லிகாண்ட் வந்து இருக்குது. ஒவ்வொரு சயனைடு லிகாண்டும் -1 வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். ஏன்னா அது வந்து ஒரு எதிர் அயனி ஈனி. வெளியில் வந்து 2- வந்து இருக்குது, -2 போட்டுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த அணைவுச் சேர்மத்தில் +2. அப்போ நிக்கல் +2வோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்ப்போம். ஆர்கன் 3d8, அதாவது நிக்கல் 0வில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அமைப்பிலிருந்து 2 எலக்ட்ரானை நம்ம கழிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 3d8 வந்து கிடைக்கும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு வந்து 3d8. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது ஸ்ட்ராங் ஃபீல்டா அல்லது வீக் ஃபீல்டு லிகாண்டான்னு பார்க்கணும். ஸோ சயனைடு லிகாண்ட் வந்து ஒரு வலிமை மிகுந்த ஈனி, அதாவது ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். அப்போ நமக்கு என்ன நடக்கும்? பேரிங் அப் ஆகும். 3d8. ஸோ டி ஆர்பிட்டால் நம்ம வரைஞ்சிக்கலாம். 5 டி ஆர்பிட்டால் இருக்குது, 8 எலக்ட்ரான்கள் வந்து இருக்குது. நமக்கு சயனைடு லிகாண்ட் வந்து ஒரு வலிமையான ஈனிங்கிறனால முன்னாடி இருந்தே பேரிங் அப் ஆக ஆரம்பிக்கும், அதாவது இணையாக்கம் நடைபெறும். ஸோ இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே 2, இங்கே 2. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே தனித்த எலக்ட்ரான்களே இல்லை. ஸோ நோ அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். அப்போ
நோ அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா டயாமேக்னெட்டிக், அதாவது டயா காந்தத்தன்மை கொண்டது. கேஸ் டிக்கு போகலாம். கேஸ் டி வந்து நிக்கல் H2O6 2+. ஸோ இங்கே நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். ஸோ H2O அதாவது வாட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நடுநிலை ஈனி, அதுக்கு எந்தவித சார்ஜும் கிடையாது, வெளியில் 2+ வந்து இருக்கு. அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் நிக்கல், நமக்கு நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியாது, அப்போ எக்ஸ்னு வச்சுக்கலாம். வாட்டர் மாலிகுலுக்கு வந்து சார்ஜ் கிடையாது, அப்போ +0 போட்டுக்கலாம். வெளியே வந்து 2 இருக்குது சார்ஜு, அப்போ +2 போட்டுக்கலாம். அப்போ நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இங்கே என்ன? நிக்கல் 2+. ஸோ நிக்கல் 0வோட எலக்ட்ரான் அமைப்பு இருக்குது. 2 எலக்ட்ரான்களை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிக்கல் 2+ஓட எலக்ட்ரான் அமைப்பு நமக்கு கிடச்சிரும். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு 3d8. ஸ்ட்ராங் ஃபீல்டா அல்லது வீக் ஃபீல்டு லிகாண்டான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ H2O வந்து ஒரு வீக் ஃபீல்டு லிகாண்ட், அதாவது ஒரு வலிமை குறைந்த ஈனி. அப்போ இங்கே வந்து பேரிங் அப் நடக்காது. டி ஆர்பிட்டால நமக்கு 8 எலக்ட்ரான்கள் இருக்குது. டி ஆர்பிட்டால நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ இது வலிமை குறைந்த ஈனி அப்படிங்கிறதுனால முதல்ல ஒரு எலக்ட்ரான் இங்கே ஃபில் ஆகும், அடுத்த எலக்ட்ரான் இங்கே, அடுத்து இங்கே, அடுத்து இங்கே, அடுத்து இங்கே, அதன் பிறகு இங்கே பேரிங் அப்புக்கு வரும். இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 8 எலக்ட்ரான்களையும் நம்ம ஃபில்லப் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 தனித்த எலக்ட்ரான்கள் வந்து இருக்குது, அதாவது 2 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இது வந்து பாரா காந்தத்தன்மை கொண்ட அணைவுச் சேர்மம், அதாவது பாரா மேக்னெட்டிக். சரி, ஆப்ஷன் ஈக்கு போகலாம். ஸோ இதுதான் கேஸ் இ, நிக்கல் ட்ரைஃபனைல் பாஸ்பைன் 4. ஸோ இங்கே நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். ட்ரைஃபனைல் பாஸ்பைன் வந்து ஒரு நடுநிலை ஈனி, அதுக்கு எந்த சார்ஜும் கிடையாது. 4 ட்ரைஃபனைல் பாஸ்பைன் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இது நடுநிலை ஈனி அப்படிங்கிறனால நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நிக்கல் 0வாக இருக்குது இதில். ஸோ நிக்கலோட எலக்ட்ரான் அமைப்பு இங்கே இருக்குது, வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு 3d8 4s2. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது ஸ்ட்ராங் ஃபீல்டா அல்லது வீக் ஃபீல்டு லிகாண்டா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ட்ரைஃபனைல் பாஸ்பைன் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட், அதாவது ஒரு வலிமையான ஈனி. அப்போ வலிமையான ஈனி அப்படின்னா நமக்கு பேரிங் அப் ஆகும், அதாவது இணையாக்கம் வந்து நமக்கு நடைபெறும். 3d8 4s2 இருக்குது. எஸ் ஆர்பிட்டால கூடிய 2 எலக்ட்ரான்கள் டி ஆர்பிட்டாலுக்கு போயிடும். ஏன் அப்படின்னா ட்ரைஃபனைல் பாஸ்பைன் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். அப்போ நமக்கு இப்போ டி ஆர்பிட்டாலில் 10 எலக்ட்ரான்கள் இருக்குது. ஒவ்வொரு டி ஆர்பிட்டாலையும் 2 எலக்ட்ரான்கள் வந்து நமக்கு ஃபில்லப் ஆகும். இங்கே ட்ரைஃபனைல் பாஸ்பைன் வலிமையான ஈனிங்கிறனால இங்கேருந்தே நமக்கு வந்து பேரிங் அப் ஆக ஆரம்பிச்சிரும். 2 2 2, இங்கே 2 எலக்ட்ரான்கள். ஸோ இங்கே தனித்த எலக்ட்ரான்கள் இல்லை, நோ அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். அப்போ இந்த அணைவுச் சேர்மம் வந்து டயாமேக்னெட்டிக், அதாவது டயா காந்தத்தன்மை கொண்டது. சரி, நம்ம கேள்விக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு எந்தெந்த அணைவுச் சேர்மம் எல்லாம் பாரா காந்தத்தன்மை கொண்டது, எதெல்லாம் வந்து டயா காந்தத்தன்மை கொண்டது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். கேஸ் ஏ மற்றும் கேஸ் டி வந்து இரண்டும் பாரா மேக்னெட்டிக் தன்மை கொண்டது. ஸோ இது வரைக்கும் நம்ம விவாதிச்ச அடிப்படையில் பார்க்குறப்ப கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் மிகவும் சரியான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் 1 தான். இது மாதிரியான கேள்விகளை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன தெரியணும்? நிக்கலோட, அதாவது நமக்கு வேறு ஏதாவது காம்ப்ளெக்ஸ், வேறு ஏதாவது அணைவுச் சேர்மம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அணைவுச் சேர்மத்தில் இருக்கக்கூடிய மெட்டலோட எலக்ட்ரான் அமைப்பு நமக்கு தேவை. அந்த மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதாவது ஆக்சிஜன் ஏற்ற எண் வந்து நமக்கு தேவை. அதன் பிறகு அந்த அணைவுச் சேர்மத்தில் இருக்கக்கூடிய ஈனிகள், அதாவது லிகாண்ட், அந்த கொடுக்கப்பட்ட லிகாண்ட் வந்து வலிமையான ஈனியா அல்லது வலிமை குறைந்த ஈனியா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த தகவல் எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது போன்ற கேள்விகளை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த விளக்கம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற கேள்விகள் அடிக்கடி பார்க்கணும் அப்படின்னா வேதியியல் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி மாணவர்களே.